இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான மிக முக்கியமான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை தழுவியிருக்காங்க. ஏன்னா இந்த போட்டியில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு இருக்கும் அப்படிங்கிற சூழல் இருந்தது. இதற்கு அப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாட போகிற 6 போட்டிகள்லையுமே தொடர்ச்சியாக வெற்றியை பதிவு பண்ணால் மட்டும்தான் அவங்க பிளே ஆஃபுக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அடுத்ததாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட தன்னோட சொந்த மைதானத்தில் பலப்பரீட்சை நடத்திருக்காங்க. இந்த போட்டி 2 அணிகளுக்குமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருவேளை நிறைய அணிகள்னால அந்த 16 புள்ளிகளை எட்ட முடியலை அப்படின்னா நெட் ரன் ரேட், அதுக்கப்புறம் 14 புள்ளிகள் அப்படிங்கிற அந்த டேபிளில் ஒரு 4th பிளேஸ் 5th பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பயங்கர காம்படிஷன் அப்படிங்கிறது உருவாகும். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை அணி கடைசி இடத்துல இருக்காங்க. இங்கே இருந்து டாப் 4 அப்படிங்கிறதுக்கு வரதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாதையை அவங்க கடந்து வர வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். இந்த பாதையை எட்டி பிடிக்க முடியுமா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. ஆனால் அடுத்த சீசனுக்கு நாங்கள் தயாராக போகிறோம் அப்படின்னு மகேந்திர சிங் தோனி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. தோனிக்கே இந்த அணி மேலே நம்பிக்கை இல்லையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரசிகர்களுக்கு எழ ஆரம்பிச்சிருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பேட்டிங் இந்த முறை மெருகேறி இருந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக 2 இளம் வீரர்களோட வருகை அப்படிங்கிறது அவங்களோட பவர் பிளேவை கலர்ஃபுல்லாக மாற்றி இருந்தது. ஆனால் அதற்கு அப்புறமா பெரிய ஷாட்களை அந்த அணியினால் அடிக்க முடியல. அந்த அணியோட நட்சத்திர வீரர்களான சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜாலாம் கிரீஸில் இருந்தால் கூட டீமோட ஸ்கோர் அப்படிங்கிறது மடமடன்னு உயராமல் சீரான இடைவெளியில் தான் உயர்ந்துட்டு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு பவுண்டரிகளோ சிக்ஸர்களோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியினால் விளாச முடியலை. அதுக்கப்புறம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மகேந்திர சிங் தோனி வெறும் 4 ரன்கள் மட்டும்தான் எடுத்திருந்தார். கடந்த ஆண்டு அதாவது 2024 சென்னை மற்றும் மும்பை அணிகள் மோதின போட்டியில் சென்னை அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க. கடைசி கட்டத்தில் தோனி தான் அந்த 20 ரன்களை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அடிச்சிருந்தாரு. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு அந்த போட்டியில் காரணமாக அமைஞ்சிருந்தது. ஆனால் இந்த முறை அந்த மாதிரி எந்த வீரர்களுமே அடிக்க முடியாத சூழல் உருவாகி இருந்தது. சென்னை அணி பக்கம் விக்கெட்டுகள் இருந்தாலும் அவங்களோட பேட்டிங் எபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கு. அதற்கு அடுத்ததாக பந்து வீச்சு அப்படின்னு வரும்போது பெரிய அளவில் அவங்க நம்பிட்டு இருந்தது பத்திரனா மற்றும் நூர் அகமது. ஆனால் மும்பை அணிக்கு எதிராக இந்த 2 பேரோட பந்து வீச்சுமே எடுபடாமல் போயிடுச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நூர் அகமது இந்த சீசனில் விக்கெட் எடுக்காத போட்டியாக இந்த போட்டி அமைஞ்சிருந்தது. இதற்கு முன்னாடி வரைக்கும் பர்பிள் கேப் அவர் வசம் இருந்தது. ஆனால் கடந்த குஜராத் அணி போட்டியில் அந்த பர்பிள் கேப் அப்படிங்கிறது பிரசித் கிருஷ்ணா வசம் போயிருந்தது. ஆனால் இந்த போட்டியில் மறுபடியும் அது நூர் அகமது பக்கமே வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அது நடக்காமல் போயிருந்தது. அதுவுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வருத்தம் தரக்கூடிய விஷயமா அமைஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய மிஸ்ஃபீல்டு பண்ணுறது, கேட்ச் விடுறது அப்படிங்கிறது இந்த முறையும் தொடர்கதையாக ஆகிட்டு இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு உருவாகி இருக்கு. அடுத்ததாக சன்ரைசர்ஸ்க்கு எதிராக நடக்க போகிற போட்டியில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. சிலருக்கெல்லாம் என்ன பண்ணாலும் சரி அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கே வந்துட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்புமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போட காத்திருப்போம்.